அவருடைய பெருமை என்னவோ என்ன தெரியுமோ, தந்தையாகிய மானக்கஞ்சாரருக்கு முக்தியை கொடுத்தவர், கொள்வர் அதாவது கணவராகிய கலிக்காமருக்கு முக்தியை கொடுத்தவர் இவர்தான். பிறந்த வீட்டுக்கு மட்டும் பேரின்பத்தை தாராமல் புகுந்த வீட்டுக்கும் பேரின்பத்தை தந்தவர் இந்த பிராட்டியார், கலிக்காமர் தேவியார், மானக்கஞ்சாரர் திருமகளா. அதை சற்று விரிவாக பார்க்கலாம். இந்த அம்மைக்கு திருமணம் பேசுகிறார்கள் கலிக்காமரை. கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவதற்கு முன்பு ஈசர் வருகிறார் மாவிரத வடிவிலே. பஞ்சவடி என்று சொல்லக்கூடிய கேசத்தான் இந்த கருப்பு பூணூல் அணிந்தவராய் வந்தவர் நேரடியாக மானக்கஞ்சார் இல்லத்துக்கு போகின்றார். இங்கு நிகழும் சோபனம் என்ன, என்ன நிகழ்ச்சி நடக்குது, மங்களமா? மானக்கஞ்சாரர் தாழ்ந்து அடிபணிந்து, யான் பெற்றது ஒரு பெண் கொடிதன் வதுவை, நான் ஒரு பெண் கொடியை பெற்றெடுத்தேன், பெண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம். இந்த பொண்ணை கூட்டின்னு வந்து வந்திருக்கிற மாவிரத வடிவத்தார வணங்க வைக்கிறார் மானக்கஞ்சாரர். தம் சரணத்திடை பணிந்து தாய்ந்தெழுந்த மடக்கொடிகளும் மஞ்சி தடைத்தன மலர்கூந்தல் புறம் நோக்கி. சாமி சோதிக்கணும் அல்லவா, சோதிச்சாதான் அன்பு தெரியும். இத சோதனை என்று சொல்வது பாமர வழக்கு, அன்பு நுகர்தல் என்பது புராண வழக்கு. இறைவர் சோதிக்கிறார் என்று சொன்னால் பாமரத்தன்மையான பேச்சது. இறைவர் அன்பை நுகர வந்தார் என்று சொன்னால் புராணத்தனமான பேச்சு. சான்று அதிபத்தர் புராணத்திலே வரும். ஆலம் அமுது செய்தார் தொண்டர் அன்பனும் அமுது நுகர்வார். சிறுத்தொண்ட புராணத்திலே வரும். இத்தன்மையராய் நிகழும் நாள் இவர் திருத்துண்டு இரு கையிலை அத்தர் திருவடியினை கீழ் சென்றணிய அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருள்வதற்கு விடையவர்தான் சித்தமிழ் பைரவராய் மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருள்வதற்கு பைரவராய் வராரு அங்க சொல்லும். அதே போல மானக்கஞ்சார புராணத்துல இந்த பெண்ணினுடைய கூந்தல் எனக்கு வேணுங்கிறார். காரணம், மானக்கஞ்சாருடைய அன்பை நுகர்வதற்கு ஒரு நொடி கூட காலந்தாழத்துல. இது என்ன அசாதாரண செயல்னா, பண்பாளர் அவர் நேர்த்தி கடனுக்காக தலைமையை எடுத்துக்கலாம். வெவ்வேறு நாட்கள்ல திருமண நாள் அன்று எது மங்கள சின்னமா கருதப்படுமோ, எதை நீக்கினா விதவை கோலமா கருதப்படுமோ, அந்த உயரிய பொருளை அல்லவா கேட்கிறார் சாமி. நாயனர் என்ன செய்கிறார்? அருள் செய்த மொழிகளா அடற்சுரிகை தனை உருவி சுரிகை குருவாள் பொருள் செய்தாம் எனப்பெற்றேன் எனக்கொண்டு பூங்குடிதன் இருள் செய்த கருங்கூந்தல் அடியில் அறிந்து எதிர் நின்ற மருள் செய்த பிறப்பொறுப்பார் மலர் கரத்தின் இடை நீட்ட. ஒரு முடி கூட யோசிக்கல. இந்த மாதிரி தொண்டெல்லாம் கனவுல செய்ய முடியுமா? கனவுல கற்பனையிலேயா செய்ய முடியுமா? அந்த செயற்கரிய செயல் செய்த தீரர்களாம் நாயன்மார்களை வணங்குவோம். வீரம் என்னால் விளம்பும் பகையதோன்னு ஆசிரியர் பெருமான். அவர் வீரத்தை யார் பேச முடியும்? இப்ப அந்த பெண்ணு கல்யாணத்துக்கு ஏர்கோணர் வந்துட்டார். இங்க ஒரு நுட்ப ஆசிரியர் ரொம்ப கண்ணியமாக காவியம் நடத்தி கொண்டு செல்லக்கூடிய பெருமான். அவர் வந்து பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு கூந்தல் வளர்ந்திருக்கு. வானவர் நாயகர் அருளால் புனைந்த மலர் குழல் பெற்ற பூங்கொடி அப்படிங்கிறார். கணவன் பார்க்க கூந்தல் இல்லாம இருக்கலாமா? இதெல்லாம் நன்கு அறிந்தவர் ஆசிரியர் பெருமான். அவரை போல நனிநாகரிகம் கற்று வல்ல தேர்ந்த பெரியார் வேறு யாவர்?